எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருக்கேன். உங்கள் சுபாஷ் எம்பி என்னடா பண்ணுறான்னு பார்க்குறீங்க. வேறு என்னங்க, வழக்கம் போல் ஒய்ஃப் ஆஃபீஸில் விட்டுட்டு வந்தாச்சு. வீட்டு வேலை சமையல் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கட்டஞ்சாயா, அதாங்க ஒரு பிளாக் டீ குடித்து ஒரு கடி கடிச்சா தான் நமக்கு எனர்ஜியே வரும். அதுக்கப்புறம் தான் பம்பரமாக எல்லா வேலையுமே நான் பார்ப்பேன். ஓகே இந்த டீ போட்டு டீ குடிச்சிக்கிட்டே ஒரு அட்வைஸ் பண்ணலாமா? இந்த அட்வைஸ் யாருக்குன்னு தெரியுமா? அதாங்க பசங்களை பார்த்தா எல்லா அம்மாக்களுக்கும், அதான் உங்கள் மாமியார்களுக்கு தான் இந்த அட்வைஸு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கேட்டால் கேட்கட்டும், கேட்காட்டா போயிட்டே இருக்கட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஆனால் இதுதான் உண்மை, 100க்கு 100 உண்மை. ஆம்பளை பசங்களை பெற்ற எல்லா அம்மா அப்பாக்களுக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் ஒதுங்கியே இருங்க. அதுக்காக நான் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிருங்க, அவங்கள மறந்துடுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. அதாவது அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிங்க, இவ்வளோ தூரம் வளர்த்தீங்க, இப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு அவங்க இருக்காங்கன்னா நீங்கள் தான் காரணம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது உங்களுடைய கடமை. ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தை நல்ல நிலைமைக்கு வர்றது அந்த பெற்றோருடைய கடமை. அதே மாதிரி அந்த பையனுக்கும் கடமை இருக்கும்ல, தன்னை நம்பி வரக்கூடிய பொண்ணை நல்லா பார்த்துக்கணுங்கிற ஒரு கடமை இருக்குல்ல. அந்த கடமையை நீங்கள் செய்ய விட மாட்டேங்கிறீங்க. எப்போ எடுத்தாலும் எமோஷ்னல் பிளாக்மெயில் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்தேன், நான் அப்படி பார்த்துக்கிட்டேன், என் பையனை இப்படி பார்த்துக்கிட்டேன், நேற்று வந்தவ ஈஸியாக தட்டிட்டு போயிட்டா, அப்படிலாம் என்ன பேச்சு? அதே மாதிரி எல்லா ஆண்களுக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அம்மா அப்பாவை பார்த்துக்க வேண்டியது தான், கூட பிறந்தவங்கள பார்த்துக்க வேண்டியது தான், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் அதை விட அதிக முக்கியத்துவம் நீங்கள் யாருக்கு கொடுக்கணுன்னா உங்களை நம்பி வர பொண்ணுக்கு, அதான் உங்கள் மனைவிக்கு. ஏன்னா மனைவிக்கு அப்புறம்தான் மற்றவங்கள்லாம் வருவாங்க. கடைசி வரைக்கும் உன் கூட இருக்க போகிறது உன் மனைவி தான். உன் பிள்ளைங்க கூட உன் கூட இருக்குமாங்கிறது டவுட்டு தான். ஏன்னா அவங்க லைஃப்பை பார்த்து போயிட்டே இருப்பாங்க. உன்ன மாதிரி முட்டாளாக இருக்க மாட்டாங்க. என்னதான் சொன்னாலும் உங்கள் மரமண்டைகளுக்கு ஏறவா போகுது? வாய்ப்பே இல்லை. பழைய குருடி கதவை துரடி தான் நீங்கள் உட்காந்துருப்பீங்க. அச்சோ, உங்கள்கிட்ட பேசினதில் டைம் போனதே தெரியல. ஐயோ, ஒய்ஃப் ஆஃபீஸ்லேருந்து வரக்கூடிய டைம் ஆச்சுது, குயிக்காக சமைக்கணும். அது மட்டும் இல்லை, நாளைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். 1008 வேலை இருக்குது. எப்பா இதுக்கே பெண்டு நிமிந்துடுச்சு. இந்த 1008 வேலை எப்படி தான் பார்க்க போகிறேன் தெரில. ஓகே, டாட்டா, பை பாய். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.